நலஞ்சி சொப்பா போய்க்கிறாப்பா. என்னடாப்பா இது கல்லு கிடக்கு நெல்லும் கிடக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் பொடியார். அன்னைக்கு வெள்ளாமட்டு சொல்லி கேள்விப்பட்டு நான் அங்க வந்தேன் வெள்ளாமைக்க. நீங்க சொன்னீங்க வீட்டை வைக்கிற நெல்லை ரொம்பான்னு சொன்னீங்க. நான் வீட்டை வந்திருக்கேன். என்ன சார் சரியான கஷ்டமா இருக்கா சார். என்ன மிருந்த ஆதியாப்பாங்க தாங்க. நான் நீங்க பேக்கும் தேடி கஷ்டப்படாண்டோடு நான் பேக்கையும் கொண்டாந்து ஆஜார். அல்லாஹ் வாங்கிருந்தா தாங்க என்ன. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஓ அந்த விஷயம் என்னதான் அந்த விஷயம் நான் அந்த வெள்ளாமையில் நலஞ்சி மலையோட வெள்ளத்தோட போயிட்டு அந்த வரவை ரெண்டும் இது பட்டினன் எங்க பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு தாங்க இது சாணும் போல இருக்கு. நீ மரவா நான் கொஞ்சம் தலை டென்ஷன்ல குஞ்சு கிடக்க. நீ வா கட்டின மூளையும் மறக்கச்சி இல்லை. இதை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு நான் என்ன பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கலையா? பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கலையா? ஒன்றும் கொடுக்கலையா? எப்படி அன்றைக்கு அங்க வர சொல்றீங்க வந்தேன், இன்றைக்கு இங்க ஊட்ட வர சொன்னீங்க வந்தேன். உங்கள்கிட்ட இருக்கி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. நான் இந்த மலைக்கு அலைஞ்சி உங்கள்ட்ட ஏதாவது கிடைச்சா அதை கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ன்ற வந்தேன். என்ன செய்ய நீங்க போகணும் சரிண்ணா போகணும், வரண்டு சரிண்ணா வரணும். எங்கட தலையில எழுதிருக்கு நாங்க வேலையா பிறந்ததுக்கு என்ன செய்யற. அப்ப நான் வரட்டு ஆஜியார் வா. எதுல இந்த நெல் இல்லையாமா? இந்த நெல் உங்களுக்கு சோத்துக்கு வச்சு இந்த நெல் இதை அவருக்கு கொடுத்து அனுப்பலாமா? நம்மளுக்கு சோத்துக்கு வச்சு கம்மி இது எல்லாத்தையும் குறுக்கே அவருக்கு. நம்மளுக்கு அல்ல தெய்வம். நம்மளுக்கு இல்லாட்டி பழைய கட்டு வந்தவருக்கு நெல்ல கொடுத்து அனுப்புங்க. நம்மளுக்கு அல்ல தருவான். அல்லா தருவான். சோத்துக்கு வச்சது நம்ம அவருக்கு கொடுத்தா சரியாடா? நம்ம கஞ்சி இருந்தாலும் குடிப்போம். இந்த ஆளுக்கு வெறுங்க கொடுங்க. என்ன எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு பேசிங்க. நான் இவ்வளவு நாளைக்கு விவசாயம் செய்யறேன். வாராங்களுக்கு கொடுக்க இந்த வருஷம் நான் நட்டப்படையும் தானே இந்த வெள்ளத்துல போயிருந்தானே கொடுக்காம விடுறேன். நீங்க எல்லாம் புத்தி சொல்ற இல்லைன்னா என்ன செய்யறேன்? வாக்கா ஜிவா அப்போ இந்த முறை அள்ளி கொடுத்தீங்களா? அதோட கூடிய தருவேன் நல்லா நம்மளையும். அல்லா தருவான் நம்பிக்கை இருக்குதானே உங்களுக்கு? இதே மாதிரிதான் நீங்களும் கொடுக்க பழகுங்க. நாங்க மட்டும் கொடுத்து வேலையில நீங்களும் பெரிய ஆளாகி விவசாயம் செஞ்சு மக்களுக்கு கொடுங்க சரியா? வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வச்சுட்டு அடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சுனாமியும் வெள்ளம் வந்து எல்லாம் அழிஞ்சு போய் இப்படித்தான் நடுத்தருவில் நிக்க வரும். நீங்களும் கொடுங்க சரியா? எங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்க தானே நீங்களும் கொடுங்க சரியா?